டூடு டிவி. Goodbye friends, goodbye. இது எல்லாமே ஏதோ ஒரு தேவைக்காக தான். அது பணமாக இருக்கலாம், காதலுக்காக இருக்கலாம், இல்லை மதுக்காக இருக்கலாம். அவங்களோட தேவைக்காக மனுஷங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், ஜான். காலேஜ் படிக்கும்போது இருந்தே பொண்ணுங்க மேலே மட்டும் இல்லை, குடி மேலேயும் பைத்தியமாக இருந்தான். ஏய், இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, காலேஜ் கிளம்பு. இன்னைக்கும் காலேஜ் போகலன்னா காலேஜுக்குள்ளே விட மாட்டாங்க. அப்போ நம்ம 2 பேர்த்தையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருவாங்க. வரேன் வெறும் 4 பெக்கு தான் போட்டுட்டு வந்துடுறேன். நம்ம ஜான் இப்படி தான் இருந்தாரு. குடிக்கிறது மேலே அவனுக்கு ஒரு லவ் இருந்தது. ஆனால் இப்போ ஜான் நம்ம கூட இல்லை. இன்னைக்கும் அது எனக்கு ஞாபகம் இருக்கு. 2019 ஜூலை நைட்டு ரொம்ப வேகமாக மழை வந்துட்டு இருந்தது. ஓ சாரி, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொண்ணை உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். இதுதான் சில்பி. ரொம்ப பெரிய ட்ரிங்கர். அவளுக்கு ஓட்கானா ரொம்பவே பிடிக்கும். ஜானை விட பெரிய குடிகாரி இல்லை, ஆனால் அவனை விட கம்மியானவளோ இல்லை. வீட்டில் இருக்கிறவங்க பார்வை விட்டுருன்னு சொன்னாங்க. பாரு குடிக்கிறது விட்டுடுன்னு சொன்னான். நான் அவங்க 2 பேரையும் விட்டுட்டு இந்த இடத்துல குடிக்கிறதுக்கு வந்துட்டேன். மது அருந்துதல் உடம்புக்கு ரொம்ப கெட்டது ஃப்ரெண்ட்ஸ். குடிக்காதீங்க. என்ன மானவ, நான் சொல்றது நீ ஒத்துக்கிறியா? நான் சொல்றது உண்மைன்னு நம்புறியா? நீ சொல்றது ரொம்பவே சரிதான். ஆனா பாரு, இந்த நாடே நம்மளை நம்பி தான் இருக்குது. இந்த நாட்டோட பொருளாதாரத்துல நாம தான் அதிகமா இருக்கோம். நம்ம குடிக்கிறத நிறுத்திட்டோம் அப்படின்னா நாட்டோட வருமானத்துக்கு எங்க போவாங்க சொல்லு? ஆனா நான் நினைக்கிற மாதிரி சூழ்நிலை சுத்தமா அப்படி இருக்கல. சில்பியோட மனசுல ஏதோ ஒண்ணு இருந்தது. அத அவ சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தா. யாராவது ஒருத்தங்க கிட்ட அத அவ சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தா. போயிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ், குட் பை. போதை இறங்கிடுச்சு. சில்பியோட டெட் பாடி கீழே விழுந்து கிடந்தது. என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. யாரையாவது கூப்பிடணும்னு அவன் ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருந்தான். ஜான் ரொம்பவே போதையில இருந்தான். கொஞ்ச நாளா என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியல. குடிக்காமலே பாட்டிலெல்லாம் தீந்து போயிட்டு இருக்கு. இங்க 4 ஓட்கா பாட்டில் வச்சிருந்தேன், அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. என்ன அங்கிள் சொல்றீங்க? இங்க தான் எங்கேயாவது மறந்து வச்சிருப்பீங்க. பேயா வந்து தூக்கிட்டு போயிருக்க போகுது. ஓட்காவுக்கு ரொம்பவே அதிகமான டிமாண்ட் இருக்கு. பேய் இருக்குதுல, அந்த பேய் தண்ணி சோடா எதுவுமே குடிக்காது, வெறும் ஓட்காவை மட்டும்தான் குடிச்சிட்டு இருக்கோம். அந்த பேய் சிட்டில இருக்கிற எல்லா இடத்துலயுமே ஓட்காவை காலி பண்ணி அடிச்சாமாம். நான் கேள்விப்பட்டேன். அண்ணா, நான் என்னோட கடையை மூடிட்டேன். நீங்க வேற எங்கேயாவது போய் பீர் வாங்கிக்கோங்க. நான் வாரணாசி போகணும். போய் கங்கை தண்ணியில என்னோட பாவத்தை எல்லாத்தையும் கழுவணும். ஏய் கவன், நமக்கு சரக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த நகரத்திலேயே எங்கேயுமே சரக்கு காணோம். போலீஸால இது கூட கண்டுபிடிக்க முடியல. இந்த சரக்கு எல்லாத்தையும் குடிக்கிறது மனுஷனா இல்ல பேயான்னு? இது எல்லாமே ஒரு பேயோட வேலை தான் நினைக்கிறேன். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நமக்கு கடந்த 6 நாளா ஒயின் குடிக்கிறதுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா இன்னும் நீ ஹேங் ஓவர்ல இருக்கியே. சரி, நான் கிளம்புறேன். நாளைக்கு வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன். ஜான் அவனோட வீட்டுக்கு போயிட்டான். நான் என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா அந்த நகரத்துல வெறும் கடையில மட்டும் இல்லை, எல்லாரோட வீட்லேயுமே சரக்கு சுத்தமாக இல்லை. நேதாவோட வீட்டில இருந்தும் காணாமல் போயிடுச்சு. அந்த இடத்துல போலீஸ் ரொம்ப அவசரமாக வந்தாங்க.
நேதாஜியோட வீட்டில் தேடி பார்த்தாங்க. அவங்களுக்கு கோடிக்கணக்கில் பிளாக் மணியும் பக்கத்தில் ஒரு ஐடி கார்டும் கிடைச்சது. டிவியில் இந்த நியூஸ் ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஐடி கார்டு என் கண்ணில் பட்ட உடனே நான் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். ஜானோட ஐடி இது எப்படி நடந்திருக்கும்? நேற்று சாயந்தரம் தான் அவன் என் கூட இருந்தானே, அப்புறம் வீட்டுக்கு போயிட்டான். அவன் எந்த பிரச்சனையிலேயே மாட்டியிருக்க மாட்டான் அப்படின்னு நான் நம்புறேன். அவனுக்கு கால் பண்றேன். ஜான், நீ எங்க இருக்க? உன்னோட ஐடி எப்படி நேதாவோட வீட்டுக்கு போச்சு? அதை நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். இவனோட ஐடி கார்டு மட்டும் இல்ல, இவனும் இங்க தான் குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான். நாங்க கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, மீதி எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் என்ன? எதுக்கு? நான் அவசரமா ஜானோட வீட்டுக்கு போனேன். என்ன எதுக்கு பார்த்துட்டு இருக்க? என் மூஞ்சில் என்ன எழுதியிருக்கா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. முதல்ல இவனை பத்தின எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லு. யார் இவன்? இன்ஸ்பெக்டர் சார், இவன் என்னோட ஃப்ரெண்டு. நேற்று சாயந்தரம் தான் என்னை பார்க்க வந்திருந்தான். அதுக்கப்புறம் வேற எதுவுமே எனக்கு தெரியாது. நான் நேராக என்னோட வீட்டுக்கு போயிட்டேன். வேணும்னா நீங்க என்னோட வீட்டில் இருக்கவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. இந்த தடவை போலீஸ் அவங்கள அவ்வளோ சீக்கிரம் சும்மா விட போறது இல்லை. இதில் டென்ஷன் என்னவா இருந்ததுன்னா, ஜான் எதுக்கு அந்த நேரத்தில் அங்கே போனான்னு. ஜானால நானும் மாட்டிக்க வேண்டியதா போயிடுச்சு. இப்போ ஜான் தான் மயக்கத்துல இருந்து எழுந்து ஏதாவது சொல்லணும். நான் எங்க இருக்கேன்? எப்படி நான் இங்க வந்தேன்? இன்ஸ்பெக்டரை விட ஜான் தான் அதிகமான கேள்வி கேட்டான். ஜான், ஜான், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. சரி சரி. நீ குடிச்சிருந்தியா? இல்லை சார். என்ன பொய் சொல்றியா? அந்த நைட் முழுவதும் நாங்கள் லாக்அப்லேயே இருக்க வேண்டியதா போயிடுச்சு. ஜான் நைட்டு எழுந்து அந்த கம்பியை உடைக்க முயற்சி பண்ணான். உடைச்சி அப்படியே அந்த சந்து வழியா வெளியே ஓடிட்டான். அப்போ போலீஸ் தூங்கிட்டு இருந்தாங்க. நானும் அவன் பின்னாடி ஓடுனேன். எங்க போயிட்டு இருக்க? நான் குடிக்கணும், நான் குடிக்கணும், நான் குடிக்கணும், நான் குடிக்கணும், நான் குடிக்கணும், நான் குடிக்கணும். இந்த தடவை மட்டும் நீ இதை விட்டுடு. அதுக்கப்புறம் நீ எவ்வளோ கேட்குறியோ அவ்வளோ வாங்கி தரேன். ஜான் என்னை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டான். பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டை உடைச்சி உள்ள நுழைஞ்சி அங்கே இருக்கிற ஒரு கபோர்ட்ல இருந்து ஓட்காவை எடுத்து குடிச்சிட்டு இருந்தான். ஜான் இப்படி குடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு வேற ஒருத்தவங்களோட ஞாபகம் வந்தது. ஜான்க்கு ஏதோ ஆச்சு, ஏதோ விசித்திரமா நடந்துட்டு இருந்தான். அவனுக்குள்ள வேற யாரோ ஒருத்தங்க இருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட, இல்லைன்னா நான் உன்னை இங்கேயே கொன்னுடுவேன். ஜானை அவங்க அப்படியே கையும் களவுமா குடிச்சிட்டாங்க. இப்போ ஒன்று நடக்க போகுது. அது என்னன்னா, இது வரைக்கும் நான் பார்க்காத ஒண்ணு. இன்ஸ்பெக்டர், எனக்கு ஒயின் வேணும். இன்ஸ்பெக்டர், எனக்கு ஒயின் வேணும். எனக்கு ரொம்பவே தாகமா இருக்கு. என்னை இப்ப குடிக்க விடுங்க. நான் ரொம்ப பயந்ததால என்னோட சிச்சுவேஷன் சரியில்லை. ஆனா அப்போ இன்ஸ்பெக்டரோட சிச்சுவேஷனும் சுத்தமா சரியில்லை. ஆனா இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சது. ஜான், இங்கிருந்து தப்பிக்க நீ முயற்சி பண்ணாத. இப்போ நான் உன்னை கைது பண்ணி ஜெயில போட போறேன். இருங்க இன்ஸ்பெக்டர், இது ஜான் இல்ல, சில்பி. எங்களோட சில்பி 6 மாசத்துக்கு முன்னாடி எங்களை விட்டுட்டு இறந்து போயிட்டான். சில்பி, நீ ஏன் இப்படி ஆயிட்ட? ஏன் நீ இப்ப அழுதுட்டு இருக்க? வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க குடிய விட்டுற சொல்லி. நான் அவங்களையே விட்டுட்டேன். குடி வாழ்க்கையே விட்டுற சொல்லுச்சு. இப்ப சாமி குடிக்கிறத விட சொல்றாரு. என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? வீட்ல இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு படுக்கிறதுக்காக இங்க அனுப்பிச்சாங்க. ஆனா நானு
தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கிறதெல்லாம் கத்துக்கிட்டேன். எக்ஸாம்ல ஃபெயில் ஆனேன். எந்த மூஞ்சிய வச்சுட்டு நான் வீட்டுக்கு போக முடியும்? அதனாலதான் நான் செத்துட்டேன். ஆனா நானு அவ்வளவு பெரிய முட்டாள் கிடையாது. ஏற்கனவே என்னோட லிவர், கிட்னி எல்லாமே போயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. இப்ப ஜானோட உடம்பு கூட அதே நிலைமையில இருக்கு. அதனாலதான் அவனை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். திருப்பி ஜானோட உடல்ல சுழல் மூலமா எடுத்துட்டு போயிடுறா. அப்புறம் அவ எந்த இடத்துல இருந்து விழுந்தாலோ அதே இடத்துல அவனையும் விழ வச்சிடுறா. சில்பா எந்த இடத்துல விழுந்து இறந்து போனாலோ அதே இடத்துல ஜான் விழுந்து இறந்து போயிடுறான். போலீஸ் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நான் இப்போ தண்ணி ஆளு. எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, ஜான் அப்புறம் சில்பா. இது ரொம்ப நல்ல வேடிக்கையா இருக்கு. அதிக ரத்தம், அதிக பணத்திலிருந்து. அவன் ரொம்ப அறிவாளி குழந்தை. ஒரு நாள் இவன் ரொம்ப நல்ல டாக்டர் ஆயிடுவான். அதே சமயத்துல ரொம்ப ஃபேமஸாவும் ஆயிடுவான். டாக்கூர், இவனோட ஜாதகம் இவனுக்கு வேற ஒரு கதை இருக்கிறதா சொல்லுது. ஜோசியரே, அந்த ஜாதகத்தை விடுங்க, வாங்க இப்ப சாப்பிட போலாம். நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது உட்காந்து இவனோட ஜாதகத்தை பார்க்கலாம். தாக்கூர் ரொம்பவே வயசானவர். இந்த வயசுல ஒரு குழந்தை பிறந்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவரோட சொந்த வாழ்க்கையை விட அவரோட குழந்தைய தான் அவர் அதிகமா லவ் பண்றாரு. அதிகமா கொண்டாடுங்க, அதிகமா சாப்பிடுங்க, பார்ட்டி இன்னைக்கு நைட்டோட முடிய போறது இல்ல. ஒட்டுமொத்த கிராமமும் பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடுறாங்க. ஆனா அந்த கொண்டாட்டம் சீக்கிரமாவே முடிஞ்சு போயிருது. என்ன சொல்றீங்க ஜோசியரே? அதெல்லாம் கண்டிப்பா நடக்காது. உண்மை இதுதான் தாக்கூர். இவனுக்கு 7 வயசு ஆன உடனே இவனுக்கு ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம் வரும். அது ரொம்ப ஆபத்தான காலகட்டமா இருக்கும் இவனுக்கும் இவனோட குடும்பத்துக்கும். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருங்க. என்னங்க, முன்னாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. 7 வருஷம் ஆச்சு. அவன் முகம் எப்படி இருக்கும்னு தெரியல. பயிர் எரியுதுங்க. எனக்கும் அதே தான் தோணுது. ஆனா இது நம்மளோட கட்டாயம். நம்ம முன்னாவுக்கு 7 வயசு ஆன உடனே அவன் என்ன பண்ணுவான்னு ஜோசியக்காரர் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? இன்னும் ஒரே ஒரு வருஷம் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் நம்மளோட முன்னா நம்ம கூட தான் இருப்பான். ஜோசியர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தாகூர் தன்னோட குழந்தையை எடுத்துட்டு போயிட்டு அவனோட அத்தை வீட்டுல விடுறாரு. அங்க இருந்தா குழந்தை ரொம்ப சேஃபா இருக்கும் அப்படின்னு அவர் நம்பினாரு. ஏன்னா அவங்க அத்தை ரொம்ப நார்மலான பொண்ணு இல்ல. ஏன்னா அவனோட அத்தை ஒரு கை தேர்ந்த மந்திரவாதி. தினமும் ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயங்களை மந்திரத்தால அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப பசியா இருக்குதுமா, எனக்கு ரொம்ப பசியா இருக்குதுமா. என்னாச்சு விமலா? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? விமலா கனவுல நடந்த எல்லாத்தையும் தாகூர் கிட்ட சொல்றாங்க. அடுத்த நாள் 2 பேரும் கமலா வீட்டுக்கு முன்னாவை மீட் பண்றதுக்காக போறாங்க. கமலா முன்னாவோட அத்தை. அண்ணா, இது கமலாவோட வீடு தானே? அது 2 மாசத்துக்கு முன்னாடி கிராம மக்கள் அவங்களோட வீட்டுக்கு தீ வச்சிட்டாங்க. தீ வச்சிட்டாங்களா? எதுக்காக? அது பொண்ணு இல்ல, அது ஒரு சூனியக்காரி. ஒரு சில நேரங்கள்ல அந்த வீட்டுல வித்தியாசமா ஏதேதோ நடக்க ஆரம்பிச்சது. எங்களோட குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்கள்லாம் காணாம போயிட்டு இருந்தாங்க. அதனால நாங்க அப்படி பண்ணிட்டோம். அட கடவுளே, என் குழந்தை கூட இங்க தானே இருந்தா. இந்த ஊர் ஜனங்க அநியாயமா என் குழந்தைய கூட சாவடிச்சிட்டாங்க. ஐயோ, ஒரு பிரச்சனையில இருந்து அவனை தூர வைக்கணும்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனைக்கு பலி ஆயிட்டானே. இந்த விஷயத்தை கேட்டதுல இருந்து விமலா ரொம்ப வருத்தப்படுறாங்க. தாகூர் அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்புறம் ஒரு பையன் அவங்க வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கான். யாருப்பா குழந்தை நீ? நீயே இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? அப்பா, நான் முன்னாம். நான் உங்களோட முன்னாம்.
தாகூரும் விமலாவும் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா உணர்ந்தாங்க. ஏ விமலா, இவன் முன்னா, இது நம்மளோட முன்னா. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு நேரம். ஆனா அவன் வரேன் அப்படின்னு முன்னாடி சொல்லவே இல்லை. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு ரொம்பவே பசிக்குதுமா. இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. மக்களை கொல்றது பிடிச்சிருக்கு. இது நல்லா இருக்கு, மக்களை கொல்றது பிடிச்சிருக்கு. தாகூர் அந்த டைம்ல எந்திரிச்சிடுறாரு. எழுந்த உடனே அந்த பயங்கரமான விஷயத்தை தான் கண்ணால பாக்குறாரு. அதை பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. ஏய், என்னது இது? நீ அம்மாவையே கொல்லுவியா? நான் உன்னை உயிரோடையே விட மாட்டேன். நீ ஒரு கொலைகாரன். டாக்கூர், அவனை ஏன் கஷ்டப்படுத்துற? அவன் உன்னோட பையன். யார் நீ? அரே, என்ன மறந்துட்டீங்களா மாமா? நானு தான் உங்களோட கமலா. யார் இதெல்லாம் பண்றாங்க? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஏன் நீ என்னோட பையனை இந்த மாதிரி உருவாக்கி வச்சிருக்க? என்ன ஏன் கேக்குறீங்க? நீங்க பண்ண விஷயத்த எல்லாம் நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்களோ அக்காவோ நான் காதலிச்ச விஷயத்த சொன்னப்ப எவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்க. என்ன கர்மோண்டா இது? கர்மம் இல்ல அக்கா, காதல். உன்னோட பாவத்தை கழிச்சிரு. போய் உன்னோட கருவை கலைச்சிரு. ஓம் ஐம் க்ளீம் க்ளீம் ஜமுண்டையை இச்சு. ஓம் ஐம் க்ளீம் க்ளீம் ஜமுண்டையை இச்சு. அது நடந்து 22 வருஷம் ஆச்சு. ஆனா நான் மறக்கல. ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக காத்துட்டே இருந்தேன். ஆனா ஒரு நாள் நீயே உன்னோட குழந்தைய தூக்கிட்டு வந்து என் கையில வச்ச. அவனை நான் 7 வருஷத்துல ஒரு கோரமான மனிதனா மாத்திட்டேன். விமல் கதை முடிஞ்சது. இதுக்கு மேல உன் கதை தாண்டி. எனக்கு ரொம்ப பசிக்குது அப்பா. நான் ரொம்ப பசியா இருக்கேன். கேள்விகள் நிறைய இருந்தது. ஆனா அதுக்கான பதில் கிடைக்கவே இல்லை. டெஹ்ரான் அப்படிங்கிற ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்துக்கு நடுவுல ஒரு அழகான ஆடம்பரமான இடம் ஒண்ணு இருந்துச்சு. ஆனா அதை வாங்குறதுக்கு யாருமே தயாரா இருக்கல. ஜனங்களுக்கு நடுவுல ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அந்த இடத்துல எதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி அங்க அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கும். நகரத்துக்கு இன்னொரு பக்கத்துல அபய், வைபவ் அப்படிங்கிற 2 சிநேகிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஒரே பில்டிங்ல குடியிருந்தாங்க. ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சாங்க. ஒன்னாதான் வேலைக்கு போவாங்க. 2 பேரோட பிளாட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 பேருமே நல்ல சிநேகிதர்கள். டேய் வைபவ், இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு. சரி வா, வீட்டுக்கு போய் ஒரு டீ குடிக்கலாம். சரிப்பா, போலாம். இன்னைக்கு டீ என்னோட வீட்டில். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. 2 பேரும் சம்பாதிச்ச பணத்துல தேவையானதை வாங்கி மிச்ச பணத்தை ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணாங்க. அபய், இங்க பாரு, இந்த இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு நண்பா. என்ன, இங்க வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்றியா?
இல்லப்பா, இப்போதான் நிலம் வாங்கியிருக்கேன். காசு கிடைச்சதும் இங்க வீடு கட்டணும். கவலைப்படாத, நிலம் வாங்கியாச்சுல, காசு கிடைச்சதும் வீடு கட்டிடலாம். இந்த ஏரியாவில் நிலம் எல்லாம் கிடைக்கிறது சாதாரண விஷயமா? நான் செஞ்ச புண்ணியம். வைபவ் கொஞ்சம் கூட யோசிக்கல. இவ்ளோ பெரிய இடம் இவ்ளோ கம்மியா அவனுக்கு எப்படி வித்தாங்க? ஏன்னா இது வரைக்கும் அந்த இடத்த யாருமே வாங்க முன் வரவே இல்ல. 2 பேரும் இடத்த பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. எல்லாமே மாதிரியே நடந்துட்டு இருந்தது. 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலைக்கு போய் ஒன்னாவே திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்தது. அன்னைக்கு சண்டே. வைபவ் அவனுடைய இடத்த பார்க்கறதுக்கு ஒரு பிளான் போட்டான். அவன் அவனுடைய இடத்த பார்க்க போனப்போ அவனுடைய இடத்துல ரொம்ப பெரிய பள்ளம் இருந்ததை பார்த்து அவன் ரொம்பவே யோசிச்சான். யாருப்பா இது இந்த இடத்துல குழி தோண்டி வச்சிருக்காங்க? வைபவ் ரொம்பவே டென்ஷன் ஆனா. ஆனா அத பத்தி கேட்கலானா அங்க யாருமே இல்ல. அப்போ அந்த பள்ளத்துல இருந்து ரொம்ப பயங்கரமான குரல் கேட்டுச்சு. வைபவ் திடீர்னு ரொம்பவே முன்னேறினான். அவன்கிட்ட ரொம்ப பெரிய வீடு, காரு, நிறைய வேலையாட்கள் இருந்தாங்க. அவன் அவனுடைய மனைவி குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். நாட்கள் நகர்ந்துச்சு. அவனுக்கு அவனுடைய பழைய சிநேகித அபய் ஞாபகத்துக்கு வந்தான். வைபவ் அபய்க்கு கால் பண்ணான். எப்படி இருக்கு அபய்? எவ்வளோ நாள் பிறகுதான் நான் இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிச்சா? மன்னிச்சிருப்பா, நீ இன்னைக்கே என்னோட வீட்டுக்கு வந்துரு. உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அபய் அவனுடைய நண்பனோட வீட்டுக்கு வந்தான். பரவாயில்லையே, சேட்டோட அதிகமா சம்பாதிக்கிற போல. நல்ல சம்பாத்தியம் போல உனக்கு. ஆமாப்பா, எல்லாமே கடவுளோட கருணை. ஆனா இதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் எப்படி? டேய், அதை பத்தி நம்ம ஃப்ரீயா உட்காந்து பேசலாம். நீ சாப்பிட்டுருக்க மாட்ட, வா வந்து சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அபய் வைபவ் 2 பேருமே கார்டன் பக்கமா போனாங்க. அபய் அங்கிருந்த ஒரு கிணற கவனிச்சான். என்னடா இது, இங்க ஒரு கிணறு இருக்கு. அப்படி சொல்லி அந்த கிணத்தை பார்க்க அது பக்கத்துல போவான். ஆனா வைபவ் அவனை தடுத்து நிப்பாட்டுவான். அவனை அங்க போக விடாம தடுத்தான். அபய், ரொம்ப நாள் கழிச்சு நீ வந்திருக்க. நீ கொஞ்ச நாள் என் கூட இருந்துதான் ஆகணும். ஆனா என்னோட என்ன ஜாப்ல இருந்து தூக்கிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் என்னோட நண்பன் கூட கொஞ்ச நாள் இருக்கணும், அவ்வளவுதான். சரிப்பா, நீ சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள் உன் கூட இருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் தூங்க போனாங்க. மணி 12 இருக்கும். அப்போ வெளியே இருந்து ரொம்ப பயங்கரமான ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த சத்தத்தால அபய்க்கு தூக்கமே வரல. அவன் ஜன்னலை திறந்து அங்க பார்த்தப்போ ரொம்பவே பயந்தான். ஏன்னா வைபவ் அந்த கிணத்துக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தான். இந்த நாள் சாப்பாடு என்னோட பரிசு, எனக்கு கொடு. அதுக்கப்புறம் வைபவ் தன்னுடைய கையை நீட்டி காட்டும்போது அந்த கையில தங்க நாணயங்கள் வந்துச்சு. அபய் இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே பயந்துட்டான். அவனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. வைபவ் அங்கிருந்து போயிடுவான். ஆனா அபய் நைட் எல்லாம் தூங்காம இது பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில, வைபவ், இங்க என்னடா நடக்குது? என்ன? எனக்கு சரியா புரியல. நேற்று ராத்திரி உன்னை நான் கிணறுகிட்ட பார்த்தேன். நீ என்ன சொல்லிட்டு இருந்தியோ அதையும் கேட்டேனா? அதுக்குள்ள அபய்க்கு வைபவோட அடிப்பட்ட கை தெரிஞ்சது. என்னடா பண்ணிட்டு இருக்கே நீ? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ப்ளீஸ் சொல்லுடா. இதெல்லாம் அந்த இடத்துலதான் ஆரம்பிச்சிச்சு. யாரது அங்க இருக்கிறது? பயப்படாத, நான் உனக்கு எந்த மாதிரியான தொந்தரவு கொடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலா உன்னை பணக்காரனா ஆக்குவேன். ஆனா எப்படி? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ உன்னோட ரத்தத்தை கொடுக்கணும். சில தொட்டு ரத்தத்தை கொடுத்துட்டு நீ பணக்காரனா ஆகலாம். சிந்திச்சு பாரு, உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். அப்பொழுதுதான் நான் ரத்தத்தை கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கு பதிலா அது எனக்கு தங்கத்தை கொடுக்கும். அபய் இது எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவே பயந்துட்டான். ஆனா நண்பா, இப்போ உன்கிட்ட எல்லாமே இருக்கு. இப்ப வாச்சு ரத்தத்தை கொடுக்கறது நிறுத்திக்கோ. அது அவ்வளவு சுலபம் இல்லை நண்பா.
அதை பத்தி பேசாத, அதை நான் பாத்துக்கிறேன். அபய் அன்னைக்கு எல்லாமே இது பத்தியே தான் யோசிச்சுட்டு இருந்தான், எப்படி தன்னுடைய சிநேகிதனை இதுல இருந்து காப்பாத்துறதுன்னு. நைட் ஆயிடுச்சு. மறுபடியும் அதே தான் நடந்தது. அந்த கிணத்துல இருந்து சத்தம் வர ஆரம்பிச்சது. வைபவ் கிணத்துக்கு பக்கத்துல வந்தான். ஆனா இந்த தடவை வைபவ் தன்னுடைய கைய வெட்டி ரத்தத்தை அந்த கிணத்துல ஊத்துறதுக்கு உள்ளார அபய் வந்து தடுத்துட்டான். நிறுத்து வைபவ், நீ ரொம்ப ஓவரா போற. நான் உன்னை இதை பண்ண விட மாட்டேன். அபய், நீ என்ன பண்ற இங்க? கிளம்பு இங்க இருந்து. போறேன், ஆனா உன்னை கூட்டிட்டு தான் போவேன். அதுக்கு கோபம் வந்துடும், அப்புறம் எல்லாம் வீணா போயிரும். ஆனா அபய் அவனுடைய பேச்ச கேட்கல. வைபவ கூட்டிட்டு உள்ள போனான். அபய், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அபய். இப்போ அதோட கோபத்துக்கு என்னோட குடும்பத்தையே பலி கொடுக்கணும் அபய். நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒண்ணுமே ஆகாது. அப்போ அங்க ஒரு பெரிய சத்தத்தோட கதவு ரெண்டு உடைஞ்சது. அப்போ ஒரு பயங்கரமான விலங்கு உள்ள வந்துச்சு. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு ரத்தம் வேணும், ரத்தம். அதுக்கப்புறம் அது வைபவோட மகனை இழுத்துக்கிட்டு கிணத்துக்கிட்டு போச்சு. அதை பார்த்து அபய் பயந்து போய் அந்த விலங்குக்கு பின்னாடியே போனான். அந்த விலங்கு அந்த பையனை தூக்கிட்டு அந்த கிணத்துக்குள்ள போக இருந்துச்சு. ஆனா அபய் அவனுக்கு குறுக்க வந்து நின்னான். நான் உன்னை அவனை கொண்டு போக விடவே மாட்டேன். நீ அவனை விட்டுரு. இங்கிருந்து போயிரு, இல்லைன்னா என் கையால நீயும் செத்துருவ. அதுக்குள்ள வைபவ் ஓடோடி அங்க வந்து சேர்ந்தான். என்னோட மகனை விட்டுடு, நான் உனக்கு தினமும் ரத்தத்தை கொடுக்குறேன். இப்ப உன்னோட ரத்தம் எனக்கு தேவையே இல்லை. இந்த பையனோட இள ரத்தத்தை குடிக்க போறேன். நீ அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. நான் உனக்கு எவ்வளவு வருஷம் ரத்தத்தை கொடுத்துருக்கேன். நீ ரத்தத்தை சும்மா கொடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலா நான் ஒவ்வொரு தடவையும் உனக்கு தங்கத்தை கொடுத்துட்டே இருந்தேன். எப்போ அந்த விலங்கு அதுக்கு ஒத்துக்கலையோ வைபவ் அபய பிடிச்சு கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டான். பாவம் அபய் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். அதுக்கப்புறம் கிணத்தை விட்டு மேல வர்றதுக்கு முயற்சி பண்ணான். நண்பா வைபவ், நான் உன்னோட மகனை காப்பாற்ற வந்தேன், ஆனா என்னையே தள்ளிட்டே நீ. நான் உன்னோட அதிகமான பாசத்தை என் பையன் மேல வச்சிருக்க அபய். ஆனா நான் என்ன பாவம் பண்ண உனக்கு? நீ ஒண்ணுமே பண்ணல, ஆனா எனக்கு வேற வழியே தெரியல. நான் ரத்தத்தை கொடுத்து கொடுத்து ரொம்ப சோர்வாயிட்டேன். நான் ரத்தத்தை கொடுக்கறது நிறுத்தினா அந்த ராட்சசன் என்னோட குடும்பத்தையே கொன்னுருவான். எப்போ நீ என்னோட வீட்டுக்கு வந்தியோ அப்போ எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு, உன்னை பலி கொடுத்தா என்னோட குடும்பத்தை காப்பாத்தலாம்னு. இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு நாளைக்கு சொட்டு சொட்டா ரத்தத்தை குடிச்சிட்டே இருக்கிறது? இப்போ எனக்கு முழுசா ஒரு மனுஷனே கிடைச்சிட்டான். இப்படி சொல்லி அந்த விலங்கு அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு கிணத்துக்குள்ள போய் குதிச்சிருச்சு. அபய் ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சான். அவனை காப்பாத்த சொல்லி சத்தம் போட்டு அழுதான். அந்த விலங்கு கிட்ட இருந்து தப்பிக்க அபய் எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா அந்த விலங்கு அவனை விடவே இல்லை. கடைசியா, நண்பா, உன்னை நான் எவ்வளோ நம்பியிருந்தேன். உன்னை கடவுள் மன்னிக்கவே மாட்டான். அவனுடைய கதறல் சத்தம் நின்னு போச்சு. அந்த இடமே ரொம்ப அமைதியா இருந்தது. வைபவ்க்கு அப்ப புரிஞ்சது அவனுடைய நண்பன் இனிமே திரும்பி வரவே மாட்டான்னு. வைபவ் அவனுடைய பொண்டாட்டி பிள்ளையை கூட்டிட்டு அந்த சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். யாருக்குமே தெரியாது அவன் எந்த ஊருக்கு போனான் அப்படிங்கிறது. ஆனா இப்பவும் அந்த கிணத்துக்கு பக்கத்துல யாராவது போனா அப்போ அங்க பயங்கரமான சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. நான் அழகா இருக்கேனா? இப்ப சொல்லு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.